புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. ஓகேங்க, ஃபன்னான ஒரு வீடியோ ஃபன்னாகவே ஆரம்பிக்கிட்டோம். சாண்ட்மேன் அப்படின்னு ஒருத்தன், அவனுக்கு ஐடென்டிட்டி கூட இல்லை, சோகமாக இருக்குது இது நினைக்கும் போது. சாண்ட்மேன், ஸ்பைடர்மேன். ஆமாம். ஸோ அந்த சாண்ட்மேன் என்ன சொல்கிறாருன்னா, என்னாச்சுன்னா ரீசெண்டாக ரொம்ப கடியாக போயிட்டுருக்குங்க. இந்த ரீசார்ஜை வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். சரியா, அது ஏதோ பண்ணிட்டு போறாங்க, அது இருக்கட்டும். நான் என்ன திடீர்னு இப்போ வேற ஒருத்தர் வந்து ஏன் வந்து நீங்க பில்லுலாம் முடிஞ்ச அப்புறம் கால்ஸ் எல்லாம் கட் பண்றீங்க அப்படின்னு சொன்னாரு. நான் சும்மா செக் பண்ணேன். குளோபல் ஸ்டாண்டர்டுக்கு இப்போ நம்ம வாரண்டிலாம் அப்படி தானே செக் பண்றோம். இப்போ சாம்சங் பத்தி நாங்கள் பேசணும் ஒரு வீடியோல. பார்த்தா ஆப்பிரிக்காவில் 2 வருஷம் வாரண்டியா, மிடில் ஈஸ்ட்ல 2 வருஷம் வாரண்டியா, யூரோப்ல 3 வருஷம்லாம் இருக்கு. நம்ம ஊர்ல பிம்பிலி கேப்லாப்பி தான் இருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம ஊர்ல இதெல்லாம் நம்ம ரெக்வஸ்ட் பண்றது இல்லை. இந்த மாதிரியான விஷயங்கள் கம்பேர் பண்ணி நான் கம்பேரிட்டிவ்லி நெட்வொர்க் பத்தி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, மற்ற ஊர்ல இருக்கிற பிரைஸ் டாக் பத்தி நான் பேசக்கூடாது. சரி, நான் ஒத்துக்கிறேன். ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஊர் ஜிடிபி வேறையா இருக்கும், அவங்க ஒரு அதெல்லாம் வேறையா இருக்கும். சரி, ஓகே, அது பாயிண்ட் தான். அப்போ மற்ற ஊர்ல ஆனால் என்ன ரூல் ஃபாலோ பண்றாங்கன்னு யோசிச்சேன். ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தா, அங்கேயும் வேலிடிட்டி முடிஞ்சா அடுத்த நாளே வந்து எல்லாமே டெர்மினேட் ஆயிடும் போல. ஸோ நம்ம இன்கமிங் கால் வராது, அவுட் கோயிங் போகாது, இன்கமிங் எஸ்எம்எஸ் கூட எல்லாமே ஸ்டாப் ஆயிடும் போல. ஆனா நான் இதுக்கு முன்னாடி செக் பண்ணும்போது பிஎஸ்என்எல்ல வந்து அந்த எக்ஸ்டெண்ட் பீரியட் மட்டும் கொஞ்சம் அதிகம். நீ உனக்கு வேலிடிட்டி எக்ஸ்டென்ஷன் பீரியட் சொல்லிட்டு கூட நம்மளுக்கு கால் பண்ண முடியாது, ஆனா அவுட் இது வந்துட்டு இருக்கும், இன்கமிங் வந்துட்டு இருக்கும். இப்ப கேட்டா அதே வேற கட் பண்றான்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கேன். எனக்கு என்னன்னா, ஓவரா நம்ம வந்து போன்ல முழுக காரணம் என்ன அப்படின்னா, ஃபைபர் தானா அப்படின்னு ஒரு பக்கம் யோசிச்சேன். ஃபைபர்னா எல்லார் வீட்லயும் ஃபைபர் இருக்கான்னு யோசிக்கும் போது ரூல் அவுட் ஆச்சு. அப்போ எல்லாருமே இப்போ ஃபோன்ல ரொம்ப முழுகி இருக்க காரணம் என்ன அப்படின்னு நான் யோசிக்கும் போது இன்டர்நெட் அப்படின்னு வந்தது. சரி, இன்டர்நெட்னா எப்படி அப்படின்னா, இப்போ ஜியோ தான் ஃபர்ஸ்ட் என்ன என்டர்டைன் பண்ணாப்லன்னா அன்லிமிடெட் 4G. ஸோ அப்படி உள்ள வந்தாப்ல. அதுக்கு முன்னாடி வந்து சரி, ஆனா ஜியோ வந்து இந்த மாதிரி வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய பேருக்கு இன்டர்நெட்டுக்கான ஆக்சஸ் கிடைச்சது அப்படின்றதையும் நான் பாசிட்டிவா பார்க்கலாம். ஒரு பக்கம் நெகட்டிவ்னா ஒரு பக்கம் பாசிட்டிவ் அப்படி பார்க்கலாம். அப்போ என்னாச்சுன்னா, அதுக்கு தான் வந்து ட்வீட்ல என்ன போட்டேன்னா, ஐ விஷ் எவ்ரி திங் வாஸ் பெட்டர் இன் 2000. ஏன்னா நான் வந்து டாப் அப் பண்ணுவேன் பேலன்ஸ். சரியா, 200 ரூபாய்க்கு பண்ணா அதுலயும் நான் இப்போ இங்கேயும் கூட தான் பேசலாம். என்னன்னா 10 ரூபாய்க்கு பண்ணா 7 ரூபா 50 காசு வரும், 200 ரூபாய்க்கு பண்ணா 200 ரூபா வரும். அப்ப ஏழைகளுக்கு மட்டும் டாக்ஸ் பிடிப்ப, பணக்காரனுக்கு வந்து டாக்ஸ் பிடிக்க மாட்டியா? நானும் கேட்கலாம்ல, நான் இந்த மாதிரியும் பேசலாம். இந்த மாதிரி பேசினா நான் நிறைய பேசுவேன். சரியா, சரி, ஆனா இதான் நடந்துச்சு. சரி, 200 ரூபா நான் டாப் அப் பண்றேன்னு வைப்போம், 200 ரூபா எனக்கு பேலன்ஸ் வந்துடும். இப்போ நான் நார்மலா வந்து எல்லாரும் அப்போ எப்படி கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் கால் பேசினா 1 ரூபாய்லாம் போயிடும். சரியா, அதுல நீங்க ஏர்லி 2000க்கே எல்லாம் போனீங்கன்னா 8 ரூபாய்லாம் கூட இருந்திருக்கும். நான் அதை பத்தி பேசல. ஒரு 2008, 9, 10 அந்த டைம் நான் சொல்றேன். அந்த டைம்ல 1GB 255 ரூபீஸ் இருந்தது. அதெல்லாம் 2015, 16லயே இருந்துச்சுடா. 15, 16லயே நான் போட்டிருக்கேன். நான் வந்து 299 பே பண்ணும் போதெல்லாம் கூட எனக்கு 2GB ஏர்டெல் டேட்டா வரும். ஆர்செல்லாம் இருந்தது. எல்லாரும் இருந்தாங்க. ஸோ நான் இது எதுக்குன்னா, இந்த இடத்துல நான் சொல்லியிருந்தேங்க, நான் அந்த ட்வீட்டை கூட ஸ்கிரீன்ஷாட் அட்டாச் பண்றேன், பார்த்துக்கோங்க. நான் வந்து யாருக்குனாலும் பல கருத்துக்கள் இருக்கலாம். இது சரி என் மனசுல பட்டுச்சு, அதனால சொன்னேன். எப்படின்னா, இந்த மாதிரி வந்து டாப் அப் பண்ணும்போது எனக்கு ஒரு பேலன்ஸ் இருக்கும். அந்த பேலன்ஸை தாண்டி நமக்கு வேலிடிட்டி ரீசார்ஜ் அது இதுன்னு நம்ம பண்ணி வச்சிருப்போம். இந்த வேலிடிட்டி ரீசார்ஜும் டாப் அப்பும் பண்ணிட்டேன், எனக்கு கிடைச்சிருச்சு. எனக்கு பேசிக் கால் ரேட் ஒன்று ஓடிட்டு இருக்கும். தேவைன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, பூஸ்டர்னு ஒன்று போடுவேன். கால் பூஸ்டர் போடுவேன். டேட்டா பூஸ்ட் பண்ற மாதிரி தான் டேட்டா கால் பூஸ்டர் பண்ணுவேன். நீ சொன்ன மாதிரி டேட்டா பேக்ன்றது தனி. ஸோ அப்போ நான் கால் பூஸ்டர் போடுறேன். கால் பூஸ்டர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைம்லாம் பர் செகண்ட் கால் பூஸ்டர்ன்னு இருக்கும். அப்போ நம்ம வந்து நான் என் ஃப்ரெண்ட் வீட்டுக்குலாம் போனால் என்ன பண்ணுவேன் தெரியுமா, கீழே வந்துட்டா வாடா, இல்லாட்டி நான் வீட்டுல இருந்து கிளம்பி கீழே வந்துடுறா, அவ்வளவுதான். 5 செகண்ட் பேசினா கட் பண்ணா 5 பைசா போயிருக்கும். சரியா, அப்படி போயிருக்கும். அடுத்து என்னாச்சுன்னா பர் மினிட் 10 பைஸ் அப்படின்னு எல்லாம் இருந்தது. சரியா, அப்புறம் என்னாச்சுன்னா எஸ்எம்எஸ் பூஸ்டர், ரேட் கட்டரு, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நீங்க வந்து ஞாபகம் வச்சிருக்கீங்களான்னு தெரியல. மேபி 2010ல பிறந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் தெரியாது, அவங்களால நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆனா அவங்க தான் அதிகமா இன்டர்நெட்ல சுத்திட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. அப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, இன்டர்நெட்டுக்கும் நீ சொன்ன மாதிரி நான் வந்து டேட்டா டாப் அப் பண்ணணும், இல்ல டேட்டா ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு ஒரு தனி வேலிடிட்டி இருக்கும். ஸோ இது எல்லாமே தனித்தனி வேலிடிட்டியில போகும். மாஸ்டர் வேலிடிட்டி மாதிரிலாம் பெருசாலாம் இருக்காது. மாஸ்டர் வேலிடிட்டிக்கும் இதுக்கும் லிங்க் இருக்குமான்னு பாத்தீங்கன்னா, இப்போ எப்படி ஆட் ஆன் மாதிரி ஆட் ஆன் மாதிரி ஆகும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தா, எனக்கு தேவை என்னமோ நான் அதை மட்டும் பண்ணிக்கிட்டு அதை மட்டும் நான் ரீசார்ஜ் பண்ணிட்டு நிம்மதியா இருந்தேன்னு தோணுச்சு. அதை தான் நான் இங்க சொன்னேன். அப்போ வந்து எனக்கு ரொம்ப நிம்மதியா இருந்த மாதிரி இருக்கு. கால் வேணுமா கால்கான பிளான் போட்டு நான் அமைதியா போயிடுவேன். இன்டர்நெட் வேணுமா எப்போ வேணுமோ நான் போட்டுப்பேன். எஸ்எம்எஸ் தேவைப்படுதா எஸ்எம்எஸ் போட்டுப்பேன். இப்போ இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, எல்லாத்தையும் கொடுத்துறாங்க. போறதுக்கு இப்போ இன்னும் ரேட் இன்க்ரீஸ் பண்ணி ஜியோ வாங்கிக்கோ, நெட்ஃபிளிக்ஸ் வாங்கிக்கோ, எக்ஸாக்ட்லி எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆமா, எல்லாம் இவன் சொன்ன மாதிரி இப்போ எப்படின்னா, கார்த்தி சொன்ன மாதிரி எல்லா ஓடிடியும் நான் கேட்டேனா, இப்ப எப்படி தெரியுமா போயிட்டு இருக்கு, டெய்லி 2GB டேட்டா நான் கேட்டேனா, டெய்லி 100 SMS நான் கேட்டேனா. இதுல என்னன்னா, இப்ப நம்மளுக்கு ஓகே, ஏதோ ஒன்று யூஸ் பண்ணணும், நெட்ஃபிளிக்ஸ் யூஸ் பண்ணணும், இல்ல மேட்ச் பண்றதுக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் யூஸ் ஆயிடும், ஏதோ ஒன்றுல யூஸ் ஆயிடும்.
இப்போ வயசானவங்க யூஸ் பண்றாங்க பேசிக் ஃபோனு, எங்க அம்மா வச்சிருக்காங்கன்னு வச்சுங்க, 299 பேக் அதுல ஏர்டெல்ல போடுறோம்னு வச்சுங்க, 1 மந்த் 28 டேஸ் கால் அதுல தான் வரும். அதுலயும் அதுதான் இருக்கு. பேசிக் போன்ல ஜியோ ஹாட்ஸ்டார் எதுக்குடா? கண்டிப்பா. இப்போ இதெல்லாம் தாண்டி நான் அதான்டா கேட்டேன். அப்ப என்ன ஆயிடுதுன்னா யார் யாருக்கு என்ன வேணுமோ பட்டன் போன் வச்சிருக்கிறவங்க பட்டன் போனுக்கு தகுந்த மாதிரியான ஏதாவது ரீசார்ஜ் பண்ணிப்பாங்க, ரொம்ப பேசிக் ரீசார்ஜ் பண்ணிப்பாங்க. இப்போ ஆனா அப்படி இல்ல, எல்லாரையுமே நீங்க ஃபோர்ஸ் பண்ணி ஒரே காமன் பிளான்ல கொண்டு வரீங்க. இனிஷியலா இருந்தது இது, அதுக்கப்புறம் இந்த ரேட் இன்க்ரீஸ் பண்ணாங்களே, 199 தான் முதல்ல இருந்தது 28 டேஸ். அப்புறம் அந்த 199 249 ஆச்சு, 249 255 ஆச்சு. எனக்கு என்ன ஆச்சுன்னா ஜியோ வந்த புதுசுல ஜியோ போன் வந்துச்சுல பட்டன் போன், 50 ரூபா மாசம் ரீசார்ஜ் வேற லெவல்ல இருந்தது. அதுக்கப்புறம் 49 ருபீஸ்ரா, 49 ருபீஸ்க்கு பண்ணா அது கூடவே சேர்ந்து உனக்கு சன் டிவி, கே டிவி இதெல்லாம் வேற வரும், அந்த குட்டி பட்டன் போன்ல வரும். இது எல்லாமே வந்துட்டு தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் உனக்கே தெரியும், நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, அந்த பட்டன் போன்ல ஹாட்ஸ்பாட் ஆப்ஷன் இருந்தனால எல்லாரும் ஹாட்ஸ்பாட் போடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதையும் வந்து ஒரு ஓடி அப்டேட் கொடுத்து முடிச்சு விட்டாங்க பட்டன் போனுக்கு. அந்த பட்டன் போனே 1500 ரூபா தான், 1500 ரூபா வித் சிம் கார்டு எல்லாம் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் மாசம் மாசம் நீங்க 50 ரூபா ரீசார்ஜ் பண்ணுவீங்க. யோசிச்சு பாருங்க அது எந்த அளவுக்கு கிரேசியா இருந்தது. அதே வந்து எப்பயுமே எதிர்பார்க்க முடியாது, ஏன்னா இவங்களுக்கும் இன்ஃப்ரா மேட்டர் இருக்கு. அப்புறம் இவங்களும் வந்து நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க, அவங்களுக்கு இவங்க வந்து சேலரி கொடுக்கணும், எல்லாமே இருக்கு. நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் எனக்கு என்னன்னா ஃப்ரீடம் வந்து நம்ம கையில இருந்தது ரொம்பவே போயிடுச்சு. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம்னா எல்லாரும் யூஸ் பண்றவனுக்கு அதை பத்தி தெரியல. டெய்லி வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஜாலியா இருக்காங்க. பட் இதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாம நான் ஏன்டா 300 ரூபா பே பண்ணணும், நான் ஏன்டா 400 ரூபா பே பண்ணணும் ஒரு சிலர் வராங்களா, அவங்களதான் நம்ம நினைக்க தோணுது. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா ரீசெண்டா எல்லாருமே இன்கமிங் கால் பத்தி பேசும்போது, அதாவது வேலிடிட்டி முடிஞ்சதும் இன்கமிங் கால் வரலன்னு பேசும்போது என் மைண்ட் இதெல்லாம் யோசிக்குது. டேய் நீங்க என்னடா இன்கமிங் கால் வரலன்னு போய் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, எனக்கு வந்து கால் அதாவது ஒன்னு தனியா பண்ணிட்டு இருந்ததே இல்லையே. அதை கூட விடு, கால்ஸ் ஒன்லின்னு ஒரு பிளானை கொடுத்தா கூட நான் வந்து சந்தோஷமா போயிருவேனே. கால்ஸ் பிளானே இப்போ டோட்டலாக எடுத்துட்டாங்க. அப்படி ஒன்று இல்லவே இல்லைல்ல. ஏன்னா இப்போ நான் பட்டன் ஃபோனில் போட்டு சிம்மை போட்டு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா என் வீட்டுக்கு லேண்ட்லைனுக்கு பதில் நான் பட்டன் ஃபோன் வச்சுக்கிறேன்டா. மாசம் ரீசார்ஜ் 200 ரூபான்னு வச்சுக்கேன். நான் லேண்ட்லைன்லாம் போகிறதுக்கு பதில் அந்த பட்டன் ஃபோனில் அழகாக வந்து ஒரு சிம்மை போட்டு 200 ரூபாய்க்கு காமன் ஃபார் ஆல் வீட்டில், அதான் வீட்டு ஃபோன் முடிஞ்சுல மாதிரி வச்சுக்கிட்டாங்க. முடிஞ்சுல யாராவது எடுத்து யாராவது நம்ம வீட்டில் எடுப்பாங்க. நான் வந்து காமனா கொரியர்ல இருந்து எல்லாத்துக்கும் இதை கொடுத்துடலாம். சப்போஸ் ரீசார்ஜ் காலி ஆயிடுச்சுன்னா அதை எடுத்து கால் பண்ணிக்கலாம். இதுல ஒரு சிலர் என்ன கேட்கறாங்க, எல்லாத்துக்கும் பின்னாடி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எப்படி சொல்றாங்கன்னா இன்கமிங் வரல அப்படின்னும் போது என் தாத்தா பாட்டிக்கு ஏதாவது பிரச்சனை, நான் என்ன பண்றது அப்படிங்கிறாங்க. பட் நம்ம வந்து காமன் சென்ஸ்னு ஒன்று உண்டு. நான் வந்து நெட்வொர்க் ஆபரேட்டர்ஸ்க்கு ஃபேவரெல்லாம் பேசல. 3 நாள் அவன் நம்மளை சாகடிக்கிறான். ஒன்று முடிய போகுது சாகடிக்கிறான். 10 மெசேஜ் ஒரு SMS மெசேஜ் கால் சாகடிப்பான். எதை பண்ணாலும் அதான் வந்துகிட்டு இருக்கும். பிளஸ் அப்படி இருக்கும்போது நம்ம தாத்தா பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயா எனக்கு முடிய போகுதுன்னு சொல்லுவாங்க. எங்க அம்மாலாம் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு முடிய போகுதுடா 2 நாள்ல அப்படின்னு. அப்போ ரீசார்ஜ் பண்ணிவிடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக சப்போஸ் நீ மறந்துடுற அப்படின்னாலும் அன்னைக்கு காலையில் வந்து அசிங்கமாக கேட்பாங்க நம்ம வீட்டில், ரீசார்ஜே பண்ணல நீ இன்னைக்கு முடிஞ்சே போச்சு அப்படின்வாங்க. ஸோ அப்போ நம்ம எப்படி ரீசார்ஜ் பண்ணிடுவோம்? சரி எனக்கு புரியுது, ஊரில் இருக்கிற தாத்தா பாட்டி வந்து முடியுதுன்னு சொல்கிறாங்க, நம்ம ஒரு நாள் மறந்துடுறோம்னாலும் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா நம்ம இங்கேருந்தே வந்து அமேசான் வழியா போவோம், ஜிபேயா இல்லாட்டி ஃபோன்பேயா இருக்கு, அவங்க ஆப்லேயும் பண்ணலாம், எதுலனாலும் போய் பண்ணலாம். பே இருக்கு, இவ்வளோ விஷயம் இருக்கு, இது வழியா வந்து வந்துருது. ப்ளஸ் ஆட்டோ ரெனியூவல் நீ சொன்ன மாதிரி அது வேற ஒரு பக்கம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு, இதெல்லாமும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ இருந்ததுக்கு அப்புறமா இதை சுற்றி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இதை வச்சு என்கேஜ்மெண்ட் ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கும்போது காண்ட் ஆகுமா ஆகாதா? இன்கமிங் கால்லன்னு திடீர்னு ஒரு எங்கேன்னு தெரியல ஒரு ஸ்பார்க் வந்துருச்சு. சரி அது வரட்டும், இன்கமிங் கால் வந்து கொடுக்கறத பற்றி இருக்கட்டும். அதே மாதிரி இதையும் கொஞ்சம் கேட்டு வாங்கி கொடுங்க, எனக்கு கால்ஸ் ஒன்லி பிளான் ஒன்று வாங்கி கொடுங்க, வாய்ஸ் ஒன்லி பிளான் 75 rupees 28 days. நான் இன்னொன்று கேட்கணும்னு நினச்சேன்டா. இப்போ நேற்று நானும் காமேஷ் ப்ரோவும் பேசிட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து ஒரு 4 வருஷம் முன்னாடி 3 வருஷம் முன்னாடி ரிப்பீட்டடாக பேசுறது தான். நான் பே பண்ணுறது என்னடான்னு பார்த்தா 500 ரூபாயா. சும்மா நான் சொல்கிறேன் ஒரு பேசிக்காக ஒரு பிளானு. அந்த பிளானை பே பண்ண என்னன்னு பார்த்தா 500 ரூபாய்க்கு நான் ரீசார்ஜ் பண்ண சொல்கிறான். 2 GB டேட்டா ஃப்ரீ சார், 100 SMS ஃப்ரீ சார், அன்லிமிடெட் கால்ஸ் ஃப்ரீ சார். டே அப்புறம் அந்த 500 ரூபா என்னத்துக்கு கட்டினேன்? அப்போ அந்த 500 ரூபா என்ன உண்டியில் போட்டேன் நான் எங்கேயா போயிட்டு ஃப்ரீன்ற அது எல்லாமே ஃப்ரீங்கிறியா? அப்போ நான் அந்த 500 ரூபா எதுக்கடா கட்டினேன்? உங்க சர்வீஸ் ஆக்டிவே வச்சுக்கிறது. SMS கூட இப்போ ரொம்ப அதிகமா கொடுக்குறாங்க. அதுக்கு பதிலா நம்மளுக்கு இதுவா கொடுத்தாரு, இந்த மாதிரி கால்ஸ்க்கு கொடுத்தா கூட ஏதாவது நான் என்ன சொல்றேன், கால் கொடுக்குறான் கொடுக்கல, எல்லாருமே வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்றாங்க. ஆமா பெரும்பாலும் தான் யூஸ் பண்றாங்க. எல்லாரும் இன்டர்நெட் அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கிறதுனால புரிஞ்சிக்க முடியும். வாட்ஸ்அப் தாங்க ஃபுல். பட் இந்த கண்ட்ரோல் இருந்த வரைக்கும் நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சு நான் போட்டா சாண்ட்மேன் ஒருத்தன் வந்திருக்கான். அதே நான் அட்டாக்கிங். அவன் என்ன சொல்றான்னா, ஓகே சோ யூ ஆர் BSNL கூலி. ஓகே you offended the virtual warriors and those aunties who use free data to post semi-nude stuff on Instagram and attract subscribers to earn 39. So you are jealous of netizens' growth. So you are raging against digital என்னடா சாண்ட்மேன்? அதாவது இவன் வந்து சர்க்காசமா பேசுறான்றதும் தெரியுது. நீ கோவப்படுறியா இல்லாடி பண்றியா அப்படி பேசுறியா? ஏன்னா இது எப்படி இருக்குன்னு பாத்தியா, நீ அப்ப அந்த ஆன்டிஸ் எல்லாம் எதிர்க்கிறியா அப்படிங்கிறான்.
இதுல இன்னொன்னு என்னன்னா அவர் ம். போட்டிருக்காருல்ல, ம். இந்த மாதிரி ஸ்டப்ஸ் எல்லாம் வருதுன்ட்டு. ம். இன்ஸ்டாகிராம்ல இப்போ ஏஐ ரெப்ளிகேஷனை வச்சு பயங்கரமா போயிட்டு இருக்கு. டேய் நீ வந்து கண்டிப்பா அதை பத்தி சொல்லி ஆகணும். நீ டேட்டா அப்சர்வ் ஆடியோ பண்ணிருப்ப கண்டிப்பா. உனக்கு இப்போ ஆடியோ அல்காரிதம் எப்படி வீடியோ இருக்கு? அல்காரிதம் இப்போ எல்லாம் இவங்க ஆண்ட்ரோபிக் இன்னைக்கு சைனாக்கு அகேன்ஸ்டா இது போட்டிருக்காங்க ம். கம்ப்ளைண்ட். ஓகே. இந்த மாதிரி அவங்க மாடல்ஸை யூஸ் பண்ணி நிறைய அவங்களோட இன்னர் சைனா மாடல்ஸ் growth பண்றதுக்கு ஆண்ட்ரோபிக்கை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எங்களோட டிராஃபிக்ல நிறைய வந்திருக்கு அப்படின்ட்டு. இவனுங்க இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏஐன்னு ஒரு டாபிக்கை கொண்டு ஆமா வந்தாங்க. ஆமா. அதை வந்து வச்சு எப்படியாவது காசு சம்பாதிக்கணும்ட்டு ஒரு பபுளா கிரியேட் பண்ணிட்டாங்க. ம். இன்னும் அதுக்கான டேட்டா சென்டரோ ம். அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ எதையுமே ரெடி பண்ணல. ம். ஆனா அது பண்ண போறேன்னா அதுக்கு காசு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் வாங்கிக்கிறாங்க, ம். செலிகை எல்லாம் வாங்கிக்கிறாங்க. ம். இப்போ அதை நோக்கி வந்து நிறைய ஹார்ட்வேர் ரெடி பண்ணுன்ட்டு ஒரு கேங்கு ரேம் வந்து நாங்க பண்ண போறோம்ட்டு HBM அதை வந்து வேலை பார்த்துட்டு அவங்க அங்க காசை வாங்குறாங்க. ஓகே. நம்மளுக்கெல்லாம் இங்க ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. ஓகே. கன்சியூமருக்கு எதுவும் போக கூடாது எல்லாமே. ஆனா எல்லாமே இமேஜினரி, எல்லாமே வரப்போது தான். டேட்டா சென்டர் கிரியேட் ஆகல. ஏஐக்கு மாடல் வந்து ஆல்ரெடி இருக்கிறதுல தான் ஓடிட்டு இருக்கு. இப்போ ம். ஒன்றும் புதுசா எவனும் டேட்டா சென்டர் ஓபன் பண்ணி மாடல்லாம் ரன் பண்ணி எவனும் பண்ண போதில்லை. ChatGPT எத்தனையோ வருஷமா ஓடிட்டு தான் இருக்கு. ம். எல்லாமே கிளவுடு, ஆமா கூகுள் எல்லாமே AWS எல்லாமே ஓடிட்டு தான் இருக்கு. உண்மைதான். இருக்கிற சர்வர் இருக்கிறது தான் இருக்கு. அதுக்கு ஆமா. எதுக்கு இப்போ திரும்பியும் வந்து இந்த மாதிரி ஒரு இமேஜினரியா கிரியேட் ஆனதான் இப்போ இந்த ஸ்பேஸ். இப்போ செப்டம்பருக்கு அப்புறம் இந்த ரேம் இம்பாக்ட் ஆனதுல பிசியா இருக்கட்டும், லேப்டாப் ஆகட்டும், டிவி ஆகட்டும், கார் ஆகட்டும், இவி ஆகட்டும், ஃபோன் ஆகட்டும், எல்லாருக்கும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆன காரணம் இதுதான். ஓவரா நம்ம இந்தியாவுக்கு மட்டும் தான் அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து பிரைஸ்ல ரொம்ப தெரியுது, நம்ம பயங்கரமா பாக்குறோம். இல்ல எனக்கு இது மட்டும் இல்ல, இப்போ இன்ஸ்டாகிராம் ஒரு பக்கம் ஒரு கூத்து போயிட்டு இருக்குன்னு வச்சுக்க, அல்காரிதமும் அங்க ரொம்ப கன்றாவியா இருக்கு. அதோட கொடூரமான அல்காரிதம் தான் ட்விட்டர்ல போயிட்டு இருக்கு. ம். பொழுதன்னைக்கு காலையில எழுந்ததுல இருந்து போட்டு ட்வீட்டா போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இதுல வேற என்னடான்னா, அந்த நான் ஃபாலோ பண்ற ஒரு சிலர்ல பார்க்கும்போது லீக்ஸ் போடுறதுல அபிஷேக் யாதவ்னு ஒரு பையனை நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஓகே. அந்த பையன் வந்து எப்பயுமே லீக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியும். போடுவான். அவன் என்ன போட்டிருக்கானா, ஐயா ஒரு 2 நாள் என் பர்சனல் வாழ்க்கையை பார்க்க போனேன், ம். அடுத்த நாளே என்னோட ரீச் எல்லாம் படுத்துருச்சு ஐயா. என்ன சொல்ல வரானா, அன்னைக்கு ஒரு 2 நாள் மட்டும் என்ன பண்ண முடியல, அவனால ஒரு 8-9 ட்வீட் போட முடியல. என்னன்னு பார்த்தா திரும்ப அதுல இருந்து தொடர்ந்து அதுக்கு அடுத்து ஒரு 5-6 நாள் தொடர்ந்து என்ன பண்றான், டெய்லி 8-10-15 ட்வீட் போடுறான். உடனே திரும்ப வந்து அந்த ரீச் கெயின் ஆக ஆரம்பிக்குதான். நான் இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நீ இங்கேயே இருந்தாதான், இங்கேயே லிவிங்ஸ்டன்ல இருந்தாதான் உன்னால ஏர்ன் பண்ண முடியும். அப்போ பொழுதன்னைக்கும் ஊருக்குள்ள இருக்கிற எவன் ஏதாவது போஸ்ட் போட்டா, ஆமா ஏதாவது போட்டா அங்க போய் சண்டை போடுறது, இங்க ஏதாவது போட்டா இங்க போய் சண்டை போடுறது, இங்க ஏதாவது நடந்தா இங்க வந்து சண்டை ஏதாவது ஒன்று சண்டையை போட்டு ட்ரிகர் பண்ணி. நம்ம Pixel 4 கேமர்னு ஒருத்தர் இருப்பாரு. ஆமா. தான் யாரா இருந்தாலும் சாம்சங்னு ஏதாவது போட்டா அட்டாக்கிங் தான். பிரைவசி டிஸ்பிளே வந்தோடனே இது LCD டிஸ்பிளேலயே இருந்தது, இது ஏன் முன்னாடியே கொடுக்கல அப்படின்ட்டு அதை போய் அட்டாக்கிங். அதாவது LCDலயே இருந்தது கொடுக்கல, சரி மத்தவங்களாம் கொடுத்துட்டாங்களா, அதை பத்திலாம் பேச மாட்டேன். அவங்க கொடுத்துட்டான், அதை பத்தி நாங்க அட்டாக் பண்ணுவோம். ஏன்னா இந்த LCD பேனல்ல அவர் சொல்றாருல, அது எப்படி தெரியுமாங்க, லோக்கலைஸ்டு டிம்மிங்னு டிவியில பாக்குறோம்ல, அந்த மாதிரி LCDல எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, முன்ன இருக்கக்கூடிய சைனீஸ் போன்ஸ்ல எல்லாம் ரொம்பவே அது உண்டு. உள்ள போய் நீங்க மாத்தினீங்கன்னா மேல இருந்து கீழே வரைக்கும் இப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். எந்த இடத்த நான் படிக்கணுமோ அதை மட்டும் பிரைட்டா வச்சுட்டு மீதி இடம்லாம் வந்து என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னா, எனக்கு நேரா பார்த்தா ஓரளவுக்கு தெரியும், சைட்ல இருந்து பார்த்தா சுத்தமா தெரியாது, அந்த மாதிரி டிம் ஆயிடும். சரியா, இது வந்து இருந்தது, இல்லைன்னு நான் சொல்ல வரல. பட் இப்போ ஃபேக்ட் என்னன்னா, இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்க விதமே வேறையாச்சே. எல்இடில இருந்து வர லைட்டை வந்து அந்த ஆங்கிள் ரிஃப்ராக்ட் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணோம் வோல்டேஜ் கொடுத்து. LCDல நாங்க பண்ணது என்னன்னா, மேல ஒரு லேயர் ஓட்டுறேன். இப்ப கிரே ஸ்கேல் ஓட்டும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது, அந்த மாதிரி வந்து ஒரு லேயர் ஓட்டுறேன். அந்த மாதிரி ஒரு லேயர் ஓட்டுற மாதிரி ஆயிடும். எப்படின்னா, இவங்க என்ன பண்ண முடியும்னா, அந்த ஏரியால இருக்கிற எல்லா பிக்சல்ஸையுமே பேக்லிட் வச்சு நான் டல் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் இங்க பிரச்சனை என்னன்னா, இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல இவனுங்க வந்து அட்வான்ஸ்டா அதை ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போ அதை பத்தி தானே யோசிக்கணும். ஆனா நீ ஏன் கொடுக்கல, அன்னைக்கே இருந்தது இன்னைக்கு கொடுக்கலன்னா, இப்போ எல்லாரும் கொடுத்துக்கிட்டா இருக்காங்க. அப்ப எல்லாருமே OLED, AMOLED, POLED, GOLED. திரும்பி 6 மாசம் அப்புறம் சைனா கொண்டு வரோம், உடனே அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு அவரு. கொண்டு வந்துட்டாரு. பேர் என்னது, Pixel 4 கேமர்னு ஒருத்தர். நான் கண்டிப்பா இப்போ பிளாக் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு Pixel 4K கேமர். 4K கேமரா? அது இவனா ஃபர்ஸ்ட் yellow கலர் இவனா? கலர் பிளாக். இந்த மாதிரி லூசுங்களெல்லாம் எப்பயுமே பேன் பண்ணிடுறாரு. ஏன்னா ஊருக்குள்ள இருக்கிற சம்பந்தமே இல்லாம ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. இப்போ இவனோட போஸ்ட் நான் வியூ பண்றேன்னு வைங்களேன், மேக் மொபைல் கேமிங் கிரேட் அகைன் அப்படின்னு போட்டிருக்கான். சரியா, சரி மொபைல் கேமிங்கை கிரேட் ஆகிறதுக்கு நீ இது வரைக்கும் என்ன இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கேன்னு உள்ள போய் பார்த்தா ஒண்ணுமே இல்லை. ஐயா உள்ள ஒண்ணுமே இல்லையா நிஜமா? மேலே அவங்க அங்கே தான் போட்டிருப்போம், இந்த போயிட்டு ப்ரைவசி டிஸ்பிளே எல்லாம் அட்டாக் பண்ணிட்டு இங்கே எங்கேயோ போட்டிருந்தோம், யாரையோ கேட்டிருந்தோம், LCD டிஸ்பிளேலே இதெல்லாம் வந்துருச்சுங்க, நீங்கள் என்ன இப்போ வந்துட்டு இதை காட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. சரி விடு, அவன் அவ்வளோதான். இதுக்கு இப்படி பார்த்தா இன்னும் நிறையா சொல்ல முடியும். ஒரு காலத்தில் வந்து 2 டன் 3 டன்னை கூட தான் கையில் தூக்குனாங்கங்கிறாங்க.
அப்படி தூக்குனாங்கன்றதுக்கு எவிடன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ட்ராங் மேன்ஸ்லாம் வேஸ்டா இன்னைக்கு என்னத்தடா தூக்குறீங்க நீங்களாம், போங்கடா தூர, இந்த ஈவெண்ட்லாம் நிறுத்துங்க தம்பி அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன் ஒன்று போடணும், அட்டாக் பண்ணிட்டு இதனால தாங்க இரிட்டேட் ஆகுது இந்த எக்ஸோட அல்காரிதம், அதோட கேவலமான அல்காரிதம்ங்க. அது கரெக்டானுமா அவங்க அந்த போடுற மோஸ்டா இப்போ பாத்தீங்கன்னா இது கேட்பாங்க 2026 வந்துருச்சு, வாட் ஆர் யுவர் தாட்ஸ். எனக்கு புரியல ஏன் 2026ல எவனுக்கு என்ன தட்டு தான் வாட் ஆர் யுவர் தாட்ஸ்னு எனக்கு என்னமோ அதான் டவுட்டா இருக்கு. அந்த வாட் ஆர் யுவர் தாட்ஸ்னு வந்தாலே அந்த டேகை எடுத்து நம்ம டைம்லைன்ல மட்டும் அனுப்பணுமோன்னு அல்காரிதம் போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியுது. இருக்கலாம். எனக்கு என்னன்னா அதே மாதிரி மோஸ்டா அந்த நம்ம டெக்னாலஜி ரிலேட்டடா இருக்கிறவங்க தான் இதை கேட்குறாங்க. ஒரு 10 ஃபோன் அவங்க யூஸ் நான் பார்த்துருக்கேன்டா. நான் இப்போ நானே வந்து என்ன கேட்பேன்னு பார்த்தேன்னா, இப்போ பிக்சல் இது நத்திங் 4A டிசைன் வந்து அஃபிஷியலாக விட்டாங்க. என்ன கேட்டா என்னையா இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கேன். சரியா இது எதுக்குன்னா சரி நம்ம மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்கலாமே. இப்போ இவங்களும் கேட்குறாங்க, எனக்கு அதை பற்றி தப்பு இல்லை, இவங்களும் கேட்கட்டும், அவங்களுக்கு மட்டும் உரிமை இல்லையா, நம்ம மட்டும் தான் கேட்கணுமா? இப்போ நம்ம கேட்டோம்னா ஒரு சில கருத்து வந்து ஏன் அதை எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே வந்து திரும்ப ஷேர் பண்ணுவேன். இந்த மாதிரி இவ்வளோ பேர் இது சொல்லியிருக்காங்க, இது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இவன் எங்கே போய் ஷேர் பண்ணுவான்னு தான் எனக்கு தெரில. வெறும் ரேஜ் பைட் மட்டும் பண்ணுறான். இப்போ இதில் யாராவது ஒருத்தர் ஏதாவது சொல்லிடுறாங்கன்னு வையன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால், இப்போ நீ சொன்ன கான்செப்ட்டுக்கு அவனுக்கு அகெயின்ஸ்டாக பேசிட்டாங்கன்னா உடனே அவன் என்ன பண்ணுவான்னு பார்த்துன்னு வையன், அவனுக்குன்னு ஒரு கூட்டம் வச்சிருப்பான், அட்டாக்கிங். வாங்கடா எல்லாரும் கடியா, இவனை கடிப்பா, இதுல ஒருத்தன் வந்துட்டான் வாங்க கடிப்போம். ஏன்னா இவன் வந்து நம்மளுக்கு தப்பு சொல்லிட்டான், நம்மளே தப்பு சொல்றான்டா அப்படின்னு. சரியில்லைங்க, நம்ம இலான் மஸ்க் மாமாவை தான் பிடிக்கணும். அதுக்கு அவனை தான் பிடிக்கணும். அவன் வந்து வேலைக்கு ஆக மாட்டான் போல. இப்படியே போச்சுன்னா சுத்தம் எக்ஸா மூட வேண்டியதாகிடும். ரொம்ப கஷ்டம். ஜாலியாக வந்து ஸ்பேஸ் எக்ஸோட இதை மட்டும் அப்பப்போ லான்ச்சை வந்து போட்டுட்டு இருக்காரு. அவங்கதுலேயும் இப்போது இது அடுத்தது மார்ஸுக்கு போகிற பிளான்ஸ்லாம் நிறைய கொண்டு வந்துட்டு இருக்காங்க. மார்ஸ்க்கு தானே? நம்ம நாசாவோட ஆர்டமிஸ் ப்ராஜெக்ட் வந்து டிலே ஆகிவிட்டது. ஸோ அந்த டெக்கும் கொஞ்சம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஆனால் என்ன யோசிக்க வேண்டிய விஷயம், கடைசியில் அது வரைக்கும் போயிட்டு இப்போது மறுபடியும் பேக் டு பிஏபிக்கே வரணும், அசம்பிளிக்கே தள்ளிட்டு வந்துட்டு அந்த மேலே இருக்கிற மூன் பாடு வந்து அங்கே ஏதோ ஹைட்ரஜன் லீக் இருக்கான். லாஸ்ட்டாக ட்ரை டெஸ்ட் நடத்துகிறவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க போல். அதனால் இப்போ திரும்பியும் உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டு அசம்பிளியில் வச்சு என்ன சீல் ஆகுது, அதுக்கு என்ன கேஸ்கெட் போடணும்னு பார்த்துட்டு திரும்பியும் இங்கேருந்து போயிட்டு இதோட ஏப்ரலில் தான் போக முடியும். அது மூணுக்கு போகிறதுனா அந்த விண்டோ இருக்கும் கேலண்டர் பொறுத்து. அப்போ தான் அந்த அலைன்மெண்ட் நம்மளுக்கும் மூணுக்கும் சீக்கிரமாக ஃபியூவல் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக போயிட்டு வரலான்ட்டு. ஸோ ரொம்ப நாள் வருஷமாக 50 இயர்ஸ்க்கு அப்புறம் ஹியூமன்ஸை திரும்பி அனுப்புகிறோம். பட் அது டிலே ஆயிடுச்சு. இப்போ அதுவும் வந்து இன்னொரு 1 மந்த்து. 1 மந்த்துங்கிறது பிரச்சனை இல்லை, சேஃபாக நல்லா போகணும், அதுதான் ஃபஸ்ட்டு கோலே. இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு முன்னாடி போனதே உண்மையான்றது தான் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், நிறைய பேர் போய் இறங்கியிருக்காங்களே. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு போனது ஓகே டவுட்டாக இருக்குது, அதுக்கப்புறம் நிறைய பேர் போனாங்களே. அது மெயினாக அதை நிறுத்தினதுனால என்ன, அப்போ காஸ்ட் ஜாஸ்தி, போக முடியல. நிறைய பேர் இது வேற அந்த டைமில் பிளாஸ்ட்டு இதெல்லாம் நிறைய ஆச்சு, ஆஸ்ட்ரோநாட்ஸ் நிறைய பேர் இதானாங்களே. ஆமாம்மா, அதனால தான் அந்த ப்ராஜெக்டை கை எவ்வளோ பிரச்சனைகள் வந்தது. இல்லைன்னா அப்போலோ ப்ராஜெக்ட் எவ்வளோ வருஷமாக போயிட்டு இருந்தது. அது திரும்ப வரும்போது அந்த ஷெல்லு காலியான இவன் ஸ்பேஸ் எக்ஸ் வந்தோன்னா அந்த ஃபால்கன் 9 வச்சு டெய்லி ஒரு லைவ் எக்ஸில் அவன் எக்ஸா அதை தான் ஓட்டுறான். யூடியூப்ல முதல்ல போட்டிருந்தான் லைவ் ஸ்ட்ரீம் எக்ஸ். இந்த இது எக்ஸ் வந்தோடனே ஃபுல்லாக இப்போ ஸ்பேஸ் எக்ஸோட எக்ஸ். ஆனால் ஆட் ரொம்ப ஓவரா போகுதுடா. ஆடு பார்த்தீங்கன்னா ஏஐ பாருங்க, ஒரே ஏஐ ஆடாக வந்துட்டு இருக்கு. யூடியூப்பை விட அதிகமாக வந்துகிட்டு இருக்குடா. நிறைய பேர் இது இந்த மிஸ்டேக் பண்ணுறாங்க. நான் ஒழுங்கு நான் பண்ணதே இல்லைன்னு சொல்ல வரலைங்க. வண்டி பின்னாடியே ஃபாலோ பண்ணால் நிறைய ரிஸ்க் இருக்குது. சைக்கிள்லேயே எனக்கு பயங்கர பயமாக இருக்கும். ஏன் தெரியுமா, முன்னாடி ஒரு காரோ பஸ்ஸோ போதுன்னு வையன், டைம் என்ன பண்ணுவாங்க, அவன் ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வந்துடும், ஏறுற மாதிரி ஏற்று அவன் ஸ்லோவாக நிறுத்திடும், அதுலேயே நம்ம போய் பின்னாடி இடிச்சிடும். நான் சைக்கிளில் போகும்போது ஜோக் என்னன்னா, அவனுக்கு 4 டயர் இருக்கு போயிடுவான், அங்கே மேன் ஹோல் ஏதாவது கோளாராக இருக்கும், நம்ம நடுவில் டம்முன்னு இறக்கிட்டு போவான், அவ்வளோதான் என் வீலே முடிஞ்சிடும் மொத்தமாக. அதனால் டெயில்கேட் பண்ணுறதே ரிஸ்க்கு தான். நீங்கள் சென்னையாக இருந்தாலும் சரி, அவுட்டராக இருந்தாலும் சரி, உஷாராக போங்க, அவ்வளோதான். இந்த ஆக மொத்தம் ஃபைனலாக சொல்லணும்னா, இவனுங்க வந்து அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. எதில் சொல்கிறேன்னா, இந்த எக்ஸும் சரி, இன்ஸ்டாகிராமும் சரி, மனசாட்சி இல்லாத எல்லா மாடல்ஸும் யூஸ் பண்ணி பயங்கரமாக வருது. நான் பார்த்துட்டேன் ஆல்ரெடி. இப்போ இன்ஸ்டாகிராமில் சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க வச்சுங்க, அவங்க ஏதோ ஒரு டெய்லி ஏதோ ஒரு வீடியோ போட்டுட்டு ஏதோ பண்ணிகிட்ருங்க, அதை எடுத்து அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி வேறு ஆடியோவில் வருது. ஓகேவா? அதுக்கப்புறம் டோட்டலாக பார்த்தாலே தெரியும் ஏஐ தான்ட்டு. ஆனால் அதை வச்சு நிறைய வீடியோ ஃபுல் இன்ஸ்டாகிராமில் இதுதான் வந்துட்டுருக்கு. டயர்டாகி போச்சுங்க. இன்ஸ்டாகிராம் பக்கம் ஓப்பன் பண்ணாலே இதுதான் வருது. நான் இன்ஸ்டாகிராமு எங்கே போனாலுமே நான் என்ன பண்ணுறேன்னா, எப்பயுமே உங்ககிட்ட சொல்கிறது தான், நேராக இப்படி தான் போவேன். இப்போ ஏதோ அந்த பிக்சல்னு ஒருத்தனை தேட போய் தான் நான் அந்த இதெல்லாம் பார்த்தேன் போஸ்ட்லாம். அவனை தேட போய் தான் இந்த பஸ்ஸு உள்ளே போனது,
ரோட்டுக்குள்ளே முங்கி போனதெல்லாம் பார்த்தேன். இல்லாட்டி என் பேஜை பார்த்துட்டு ஓடி போயிடுவேன். இங்கே தான் ரிப்ளை வந்திருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ஓடி போயிடுவேன். இதுவே அதே இன்ஸ்டாகிராம் போனாலும் நேராக ஓப்பன் பண்ணுவேன், இந்த லாஸ்ட் டேப்பை கிளிக் பண்ணுவேன், இங்கே மட்டும் ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு பார்ப்பேன். ஏதாவது போஸ்ட் ஆயிருக்கா, ஓகே நடந்த போஸ்ட்டில் நல்லபடியாக போயிருக்கா பார்த்துட்டு ஓடி போயிடுவேன். அவ்வளோதான், சேஃபாக நம்ம போஸ்டோடய இருந்துக்கணும். ஐயோ நான் வரல, இந்த விளையாட்டுக்கே ரொம்ப கோளாறாகவும் கொடூரமாகவும் இருக்குது. யூடியூப்பில் ஷார்ட்ஸ் தொல்லை ஜாஸ்தியாகிவிட்டது. ஆமாம். இன்ஸ்டாகிராமில் ஏஐ ஜென்ரேட்டட் ரீல்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு. ட்விட்டரில் வந்து ஆட்ஸ், நீங்கள் சர்ச் பண்ணுற ஆட்ஸே வந்து ஓவராக வருது. நீங்கள் மூவி ரிலேட்டடாக ஏதாவது சர்ச் பண்ணுறீங்கன்னா அது ரிலேட்டட் ஆட் வரும் ஓவராக. சைடில் சப்போஸ் சஜஷன் ட்ரெண்டிங்கில் ஏதாவது ஒன்று இருக்குது, கிரிக்கெட்னா அதோட ஆட் ஜாஸ்தியாக வருது. இதுக்கு இல்லையா சார் வேண்டு? இப்படி தான் வந்து 3 சோஷியல் மீடியாவும் போயிட்டுருக்கு. ஃபேஸ்புக்கு நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது. அது ஃபேஸ்புக் கிட்டத்தட்ட ரொம்ப டார்மெண்ட் ஆகிடுச்சுட்டாங்கடா. ஒன்றில் நாங்கள் ரீசெண்டாக என்ன பண்ணோம்னா ஒரே போஸ்ட்டு இன்ஸ்டாவில் யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் போட்டு பார்த்தோம். இதில் இன்னொன்று ஹைலைட் என்னென்னா மெட்டா வந்து ஏதோ ஒரு இடத்துல போட்டாலே எல்லா இடத்துக்கும் வர வச்சிருவாங்க. இப்போ தான் ஷேரிங் போட்டாங்க. நான் இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் போட்டேன்னா அது ஃபேஸ்புக்கில் வரும், த்ரெட்டில் வரும், வாட்ஸ்அப்பில் வரும், எல்லாத்துக்குமே போகிற மாதிரி எல்லா இடத்துக்கும் வந்துடும். Do you want to share on all the environment? எப்படி ஷேர் பண்ணாலும் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாவில் வந்து 3000-4000 வியூ போகிற ஒரு கண்டென்ட்டு ஃபேஸ்புக்கில் 40-50 வியூ போகுது. ஃபேஸ்புக் செத்து கிடக்கு. ஃபேஸ்புக் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இங்கே வந்து 1 லட்சம் வியூ போகிறது வந்து ஃபேஸ்புக்கில் 1000 வியூ போகுது. அதுக்கு இது பரவாயில்ல, எக்ஸல் அட்லீஸ்ட் கொஞ்சம் லிங்க்ல இருக்கிற. ஆனால் எக்ஸல் என்ன பிரச்சனைனா போஸ்ட், அதான் இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ரூஃப் போட்டிருந்தாங்க, சமச்சோக்கா இருந்தது. போஸ்ட் வந்து 11000 வியூ, அதுக்கு ரிப்ளை ஒருத்தன் வந்து இப்படி ஏதோ தம்ஸ் அப் போட்டிருந்தான். ஒருத்தர் அந்த தம்ஸ் அப்புக்கு வந்து 3,50,000 வியூ. அவன் போஸ்ட் போட்டவன் சொல்றான், யோ என்ன நான் போட்ட போஸ்ட்டுக்கே 16,000. அவன் தம்ஸ் அப் போட்டதுக்கு 30 லட்சம். என்ன இது 3.5 லட்சம் பேர் வந்து அதை பார்த்து எப்படி தெரியுமா இருக்கும். இப்போ நம்ம நார்மலா இப்போ இவரு X26 அல்ட்ரா எடுத்து போடுறாருன்னு வச்சுங்க, அந்த அன்பாக்ஸ் பண்றாரு, அவரோட கவுண்ட் வந்து கம்மியா இருக்கும் ஃபாலோவர்ஸ். இப்போ வந்து MKBHD மாதிரி ஒருத்தர் வந்துட்டு அவர் வீடியோவில் வந்து ஏதோ ஒரு கேட்குறாருன்னு வச்சுங்க, அவரோட வியூ ஜாஸ்தியாக போகும். ஆமாம் உண்மைதான், ஏன்னா அவரோட ஃபீல்டில் உள்ள ஃபீல்டில். ஆனால் எங்கே ஃபீல் ஆகி போச்சுன்னா, அதிக ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிற ஒருத்தர் போடுற ட்வீட்டுக்கு 11,000 ரீச், ஃபாலோவர்ஸ் கம்மியாக இருக்கிற தம்ஸ் அப்புக்கு 3.5 லட்சம் போனது தான் அவருக்கு ஷாக்கு. எல்லாத்தையும் அவன் பார்த்துட்டு எப்படி தாண்டா ஒர்க் ஆகுது அல்காரிதம், கொஞ்சம் சொல்கிறா ப்ளீஸ்ரா அப்படின்னு இருக்காங்க. இதில் வேறு அவங்க டீம் வேறு அப்பப்போ அது வேறு ட்வீட் பண்ணிட்டு இருப்பாங்க, ட்விட்டரில் ஒர்க் பண்ணுறவங்க, நாங்கள் வந்து இந்த அல்காரிதம் கொண்டு வரோம், வெயிட் பண்ணுங்க, இந்த வீக்கில் டெவலப் ஆகி வருது, அதை சேஞ்ச் பண்ணுறோம், இதை சேஞ்ச் பண்ணுறோன்னு வாங்க. இது வரைக்கும் ஒன்றும் சேஞ்ச் ஆன மாதிரி தெரில. ஒன்றே ஒன்று சேஞ்ச் ஆகிருக்கு, யூசேஜ் பேட்டர்ன் அநியாயத்துக்கு சேஞ்ச் ஆகி எல்லாருமே காலையிலேருந்து நைட் வரைக்கும் இதுலேயே தான் இருக்காங்க. கரெக்ட். அது ஒன்று தான் நல்லா லைவாக பார்க்க முடியுது. அடுத்து இன்னும் கொஞ்சம் நாள் இதுலேயே வீடியோ கால், இதுலேயே ஆடியோ கால் எல்லாமே கொண்டு வந்துடும். இப்போ யூடியூப்லேருந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு இங்கே ஸ்ட்ரீம் எல்லாமே கொண்டு வந்துட்டான். அடுத்து ஸ்லோவாக அப்படியே கால், இது சேட்டிங்கு, டிஸ்கார்ட் மாதிரி இது கொண்டு வராங்கன்னாங்க. அது மட்டும் இல்லை, ஸ்பேஸ்லாம் கொண்டு வந்தாங்களே. ஆனால் ரெகுலேஷன்ஸ் பெருசாக இல்லாதனால நிறைய பேர் வந்து இதில் சென்சிட்டிவ் கண்டென்ட்ஸ் அதிகமாக இருக்குன்னு வேறு சொல்கிறாங்கடா. இப்போ முன்ன மாதிரி இல்லை, கொஞ்சம் சென்சிட்டிவ் கண்டென்ட்ஸ் அதிகமாக இருக்குது ப்ரோ, கொஞ்சம் ரிஸ்க்காக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதையும் யோசிக்கணும்ல, நம்ம ரெஸ்ட்ரிக்ட் தான் பண்ணோம். தலைவர் தான் ராக்கெட் மட்டும், அவர் தான் வியூ மட்டும் நல்லா இருக்குது, ராக்கெட் மட்டும் விட்டுருந்தாரு. அந்த பக்கம் ராக்கெட் விட்டு இந்த பக்கம் வந்து லைக் போட்டு போயிட்டே இருப்பாரு. அவர் ஒரு நாளைக்கு மட்டும் எவ்வளோ ட்வீட் பண்ணுறாரு. அது இது ஆள் வச்சு தானே பண்ணுறாரு, கூடயே பக்கத்துலேயே இருப்பான் போல. இந்த மாதிரி ஏதாவது ஒரு அவனுக்கு ட்வீட் வந்துச்சுன்னா உடனே எடுத்து இதை போட்டுங்கப்பா, இதை பேசுங்க அப்படின்ட்டு. என்னத்த சொல்ல, நத்திங் ஃபோன் 4A எல்லாரும் அதை பற்றி தான் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ நீ கிளிக் பண்ணால் மேலே போகும். ஆஹா வந்துட்டாரா. many people are saying I should be ashamed. இதுதான் நேத்திக்கு சொன்னல, அதுதான். ஆமாம், நான் வந்து காசு கொடுத்து வாங்கினேன் அப்படின்ட்டு. நான் ஓப்பன் மார்க்கெட்டில் விற்கிது, இப்பயும் நான் வாங்கக்கூடாதுன்னா என்னடா பண்ண சொல்கிறீங்க. இதில் ஒருத்தர் கேட்டிருக்காரு, அப்போ நீங்கள் வந்து இப்போது அந்த ஷாப்பை வந்து ரிப்போர்ட் பண்ணுறீங்களா வாங்கிட்டு, அவங்கள வந்து நான் இப்போ சாம்சங் போய் லீகலாக அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னா அவர் அதையும் சொல்லிட்டாரு. அவர் ஒருத்தரை மட்டும் யூஸ் பண்ணலங்க, அந்த தெருவில் இருக்கிற எல்லார்ட்டையும் இருக்குது அப்படின்னு. எல்லாருமே வித்துட்டு தான் இருக்காங்க, நீங்களும் வேணா போய் வாங்கிக்கிங்க அப்படின்னு. இது இப்போ வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணோம்னா சாம்சங் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். உண்மைதான். ஓகே, மொத்தம் ஒரு மாதிரி போயிட்டுருக்கு மார்க்கெட்டு. இது எங்கே போய் முடியுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் ஏதாவது தாட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ரீசார்ஜ் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு என்ன தோணுதுன்னா, ஃப்ரீன்னு சொல்கிறதெல்லாம் டூ மச்சு. இனிமேல் ஃப்ரீன்லாம் நீங்கள் சொல்லவே கூடாது. என்னடா ஃப்ரீ, நான் ஏதோ இது இப்போ எப்படி தெரியுமா இருக்குது, 1 கிலோ வாங்கினா 1/2 கிலோ ஃப்ரீன்னு சொல்லுவாங்க தெரியுமா.
அதுவே நமக்கு என்ன தோண ஆரம்பிச்சிடும்னா 1 கிலோ வாங்கினா 1/2 கிலோ ஃப்ரீன்னு சொல்லுவான், பிரைஸ் லைட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். டேய் என்னடா பண்ற சைலண்ட் கொடுத்துட்டு வாங்குற மாதிரி இருக்கு. அந்த மாதிரிதான் இதுவும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. இதுல வந்து ஓரளவுக்கு எல்லா ஏரியாவுக்கும் நம்ம ரெகுலேஷன்ஸ் கேட்கறோம். அப்போ இந்த நெட்வொர்க்கும் நமக்கு தேவை. ஒரு பேக் டிஃபால்ட்டா 28 days இல்லைன்னா அது என்ன 28 days 30 days எக்ஸ்ட்ரா என்ன ஒரு 100 rupeesனு டிஃபால்ட்டாக இப்போ இருக்கிறதே ரெண்டு இதுதான், ஏர்டெல் ஜியோ. அது விட்டா பிஎஸ்என்எல் தான். இல்லைண்ணா எனக்கு அதுக்கு இன்னொன்னும் யோசித்தேன். இப்போது இவனுங்க என்ன பண்ணுவானுங்க, அன்லிமிட்டட் இன்டர்நெட் சொல்லுவானுங்க. அடுத்து என்ன பண்ணால் உன்னோட டேரிஃப் முடிஞ்சதுன்னு வையன் 2Gல கனெக்ட் ஆகும். நீ பார்த்துருப்ப டேட்டா அவ்வளோ ஸ்லோவாக போகும். ஜியோவாக இருந்ததுன்னா அவனே ஸ்பீட் மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரு 40 KB 45 KBன்னு போயிட்டு இருக்கும். ஆனால் அதை வச்சு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா பொறுமையாக வெயிட் பண்ணால் அதை வச்சு யூபிஐ டிரான்சாக்ஷன் கூட பண்ணலாம். ஆமாம், சரியா, பேசிக்காக பண்ணலாம். ரீசார்ஜும் பண்ணலாம். ஆப்ல போயிட்டு டக்குன்னு ஜிபே பண்ணி புது ரீசார்ஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டு அது வரைக்கும் இருக்கும். அப்போ என் கேள்வி என்னன்னா, நான் இப்போ வாய்ஸ் ஒன்லி பிளான் கேட்குறேன்ல, எனக்கு வாய்ஸ் ஒன்லி பிளான்ல நீ வந்து இப்போ பழைய மாதிரி லிமிடெட் 192 kbps பிளான் அதே இல்லை, அது கூட சேர்த்து கொடுத்துட்டு போயிடலான்றேன். அது வந்து ஒரு நாளைக்கு நான் என்னதான் டவுன்லோட் பண்ணல எவ்வளோ பண்ண முடியும்? ஒரு இமேஜ் கூட டவுன்லோட் ஆகுது, சரியா ஆகாது. அப்போ அதை இவங்க பண்ணி விட்டுட்டு ஒரு 10 SMS பஃபர் கொடுக்கலாம். ஒரு 10 SMS வச்சுக்க மாசத்துக்கு, உனக்கு ஒரு 10 SMS 2G டேட்டா அன்லிமிட்டடு. அப்புறம் ஏன்னா ஏர்டெல் கொடுக்கலாம் 2G இருக்கு. அப்புறம் கால்ஸ் போய் தொலை, நீ பே பண்ணதுக்கு இதுதான். மினிட்ஸ் கூட கொடுத்துட்டு போயிடலாங்கிறேன் நான். 50 rupees தான் அப்படின்னா என்னன்னு கேட்டால் 50 rupeesக்கு 300 minutes. சும்மா சொல்றேன், ஒரு சிலர் அது கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. டிஃபால்ட் பிளான் எல்லாமே ஒரு 100 rupees டிஃபால்ட் 28 நாள் கால்ஸு, இந்த மாதிரி லிமிட்டெட் ஸ்பீடு, ஒரு 20 SMS அந்த மாதிரி ஒரு பிளான் கொடுத்தாங்கன்னா சீரியஸா மக்களுக்கு வந்து எப்படி இருந்தாலும் மீதி இருக்கிற 2000 பிளான் இருக்கு. அதுல எல்லாத்துலயும் ஏதாவது ஒரு லிங்க் பண்ணி உண்மைதான் ஹாட் ஸ்டார் இருக்கு அது இருக்குன்னு சொல்லி காசு வாங்க தான் போறாங்க. கண்டிப்பா இது போறாதுக்கு இப்போ அவங்கவுங்களும் ப்ராட்பேண்டும் ஓபன் பண்ணிட்டான். ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் இருக்கான், ஜியோவுக்கு ஜியோ ஃபைபர், ஏர் ஃபைபர்னு கொண்டு வந்துட்டான். அதுவும் தனியாக தானே போயிட்டு இருக்கு. ஸோ அதனால நீங்க உங்க மனசுல ஏதாவது பட்டதுன்னா சொல்லுங்க. எனக்கு வந்து தோணுச்சு சொன்னேன், இது தப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இது நல்லது என்னன்னா இன்னும் லாக் பண்ணல நம்மள அங்க வெளிநாட்டு மாதிரி சிம் போட்டு ஏர்டெல் சிம்லயே லாக் ஆகிற மாதிரி சர்வீஸ் ப்ரொவைடர். அது வரைக்கும் இப்போ எப்படின்னா ஒரு போன்ல போட்டோம்னா அந்த ஐஎம்இக்கு வந்து லாக் பண்ணி விடுவாங்க. மாதிரி ஏடிடி மாதிரி வந்துச்சுன்னா அதெல்லாம் இன்னும் நடக்கல. அது வந்து அது மாதிரி அது வராம இருக்கு. நம்ம ஊர்ல அதெல்லாம் பண்ண முடியலன்னா நம்ம மக்கள் வந்து அதுக்கு ஃபிளெக்சிபிளும் கிடையாது. உண்மை அதுதான். பிளஸ் மற்ற விஷயங்களுக்கும் அவங்க ஃபிளெக்சிபிளா இல்லாம இருந்திருந்தாங்கன்னா இந்நேரம் வந்து வாய்ஸ் ஒன்லி பிளான்லாம் இருந்திருக்குமோன்னு தோணுது. அது ஒண்ணுதான். எதுவாக இருந்தாலும் பரவாயில்லடான்னு ஓட்டிட்டு இருக்கிறது தான் பிரச்சனையா இருக்கு. முதல்ல இந்த இன்டர்நெட்டை ஓச்சு விட்டாலே பாதி சரியாயிடும்னு நினைக்கிறேன். தேவைக்கேற்ப இன்டர்நெட் யூஸ் பண்ணா பரவாயில்ல. சும்மா அன்லிமிட்டடுங்கிற பேர்ல எல்லாரும் இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணி அதுலதான் பிரச்சனை பெருசாகுது. முதல்ல அன்லிமிட்டட் நைட்ல இருந்தது, டவுன்லோட் பண்ணீங்க. அதுவே கொடுமடா, நைட் நேரத்துல உட்காந்துட்டு இதுக்குன்னு உட்காந்து டவுன்லோட். ஆனா ஒரு சிலர் புத்திசாலித்தனம் என்ன பண்ணுவாங்கன்னா நைட் டைம்ல டவுன்லோட் போட்டு போய் தூங்கிடுவாங்க. நான்லாம் கேம் டவுன்லோட் பண்றேன் 80 GB வாட்டி டவுன்லோட் ஆயிட்டு இருக்கும். காலைல வந்து பார்த்தா பாதியில இருந்து நின்றுட்டு முடிஞ்சிருக்கும். பேலன்ஸை டவுன்லோட் பண்ணிடலாம். ரைட்டு மக்களே, ஸோ இதெல்லாம் தான் தோணுச்சு, அதனால தான் சொன்னோம். இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதுக்கு விடைபெற்றுள்ள சிவபரணி, கார்த்திக். பார்க்கலாங்க. பாய். வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆளைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.